ஏன் டூ அ வீடியோ கால்? டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம் ரெண்டு பேரும். அணிலே வேற வேற பிளேஸ்ல. அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போகிறோன்னா ஸ்டார்டிங்கில் பார்க்குற அந்த டோனட்டோ இல்லை சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்றது கிட்ஸ் பண்ணுற மாதிரி தானே சார் இருக்கும். மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை சார். ஆனால் இன்னமும் நீங்கள் அதெல்லாமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க குழந்தையா இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட அலட்சியத்தால் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ அதை நினச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது அப்போ எனக்கு தெரியலை. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலும் நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். அதுக்கு என்னங்கிறப்ப ஆணை நோக்கியும் எழுப்பப்படும், பெண்ணை நோக்கியும் எழுப்பப்படும். ஏடா கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி இருக்கிற அப்படின்னா, என்னப்பா நீ என்ன இப்படி இருக்கிற, கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வீட்டுக்கு தலைவி ஆகிட்ட, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு வெளியில இருந்தா பேசுவாங்க. டவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. என்ன விஷயம் வீசுது, பூமர் வீசா வீசுது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, அதுல பெரும்பாலும் மனைவிகள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஏதாவது நம்ம ஒன்று பண்றப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிகளும் தங்கள் தரப்பு சிக்கல்களையோ அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களாக கணவர்கள் இந்த ஷோலையும் வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஒயிட் டிஷர்ட் தரப்போறோம். அந்த ஒயிட் டிஷர்ட்ல உங்க மனைவிமார்கள் எழுதுவாங்க என்னன்னா, அவருக்கு இதை சொல்லி இதை ஞாபகப்படுத்தும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம். தவறுங்க. என்ன அர்த்தம்? பேசிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? செய் அல்லது செய்யாது, இப்படி இரு இப்படி இருக்காத அப்படி எதா வேணாலும் இருக்கலாம். நீங்க அதை எழுதலாம். டிஷர்ட் எடுங்க. பாத்ரா ரொமான்டிக்கா எழுது, மறுபடியும் ஸ்ரீராம ஜெயத்தையே எழுதி வச்சிடாத. அட்லீஸ்ட் டூ அ வீடியோ கால். ஏன் டூ அ வீடியோ கால்? டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம் ரெண்டு பேரும். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால் ஆச்சு பண்ணலாம். அவர் காலே பண்ண மாட்டாரு, நான் தான் கால் பண்ணணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. டிஸ்டன்ஸ்ல வேற வேற ஊர்ல இருக்கீங்களா? சென்னையிலே வேற வேற பிளேஸ்ல. அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டியாட்ட ஒரு வாட்டி காட்டிடுறா. டோன்ட் வரி, ஐ வில் நெவர் மேக் a mistake. கேம்ஸுக்குள்ளே போயிட்டா ஒன்ஸ் திரும்ப சாப்பிட்றது தூங்குறது எல்லாத்தையுமே டோட்டலாக மறந்துடும். கேம்ஸ்லாம் என்ன வெளியில கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரியா இல்ல வீடியோ கேம்ஸ்? வீடியோ கேம்ஸ். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அதே மாதிரி இப்போ ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போகிறோன்னா ஸ்டார்டிங்கில் பார்க்குற அந்த டோனட்டோ இல்லை சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்றது. அண்ணே அண்ணே இருக்குல ஒரு குச்சியும் டயர் 2 குருவி ரொட்டி கொடுங்க. டேய் யாருக்கு? எனக்கு தான். வாங்க. இவ்வளோ பெருசா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா டோனட் வாங்கி திங்கிறது போறதெல்லாமா கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம்பிள், அந்த கிட்ஸ் செக்ஷன்ல போயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. அங்க போயிட்டு ஜாய் வாங்குறது அதெல்லாம் கிட்ஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கும். மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார். ஆனா இன்னமும் நீங்க அதெல்லாமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுண்ணே. சின்ன வயசுல கிடைக்கல அதனால இப்போ வாங்கி சாப்பிடுறீங்க. இருக்க சொசைட்டி எப்படி பார்க்க, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் சின்ன பசங்க கூட சின்ன பிள்ளை ஒரு கல்யாணம் மெச்சூரான மேன் மாதிரி தெரியாது நினைக்கிறேன். சரி நான் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். ஒன்று கேட்குறேன், இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா இல்லையா? சார் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லாக இருக்கும் இருக்குல்ல, சாக்லேட்லாம் சாப்பிட்றாங்களா இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்ம் சாப்பிட்டா ஃபீல் பானிபூரி அது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கன்ஃபார்மாக கேட்பேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஐயோ மச்சான், கொஞ்சம் சொதப்பிட்டோமோ? கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே சொதப்பிட்டோம். இங்க கல்யாணத்துக்கு பிறகும் ஒரு அம்மாவான பிறகும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கியூட் வகையறால வந்துருது, பானிபூரி சாப்பிட்றது கியூட் வகையறால வந்துருது. இவன் பச்சை புள்ள சின்ன வயசுல கிடைக்கல ஏங்கி போய் ஏதோ 4 எடுத்து தின்றுருக்கான். அது இல்லாமல் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன் உனக்கு. அது சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கல்யாணம் பண்ணி புருஷனை கேட்டுக்கணும். இவங்க அம்மா மட்டும் இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ண உன் பொண்டாட்டியை கேட்டு செஞ்சுக்க அப்படின்னு தம்பிட்டு சொல்லிப்பாங்களா? சார் அதையும் மாட்டி விடுறாங்க சார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா எனக்கு முக்கியத்துவமே தரமாட்டாங்க சார். அது நிறைய விஷயத்தில் சார். என்னை
அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், என் மேலே தப்பே இருக்காது, யாராவது என்னை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் என் மேலே தப்பு இருக்காதுன்ட்டு, அவங்க மேலே தான் தப்புன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது அடுத்தது பொறுப்பா இருக்கவும் அது பொறுப்பா இருக்குதுன்னா இவங்க பொறுப்பாக இருந்திருந்தா என்னோட ப்ரெக்னென்சி டைமில் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். என்னாச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்க ஒரு ஆளாவே மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிடுச்சா? இவங்க பொறுப்பா இல்லாதது என் முன்னாடி எல்லாம் மட்டமா பேசுவாங்க. இவங்கள இங்க தலைமுறை பசங்களோட சேர்ந்து என் தலைமுடி கொட்டினதே மிச்சம். சிரிக்கிறியா சிரி, அவன் சிரிச்சுதான் இந்த கதையில உட்கார வச்சிருக்கா. நீ என்ன செய்ய போறியோ? இந்நேரம் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு இவங்க வீட்டில் சொல்றப்ப என்னால் கேட்க முடியாது. எனக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க குழந்தையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா. கரெக்டா? எனக்கு 2 குழந்தை மேனேஜ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் ரசிப்பேன், 3rd person ரசிக்க மாட்டாங்க. சபையில அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடியும் என்னோட குழந்தை பருவம் அதெல்லாம் எதுவும் ரசிச்சதில்லை. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா நான் ஒரு குழந்தையை தத்து எடுத்துட்ட மாதிரி இருக்கு. ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. அவங்க பர்ஃபெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க சார். இன்னுமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா உங்களோட விளையாட்டு தானே. உங்க நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். உங்களோட அலட்சியத்தால நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ அதை நினைச்சா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது அப்போ எனக்கு தெரியல. அது நான் வேணும்னே பண்ணல சார். அது தெரியல. நீ வேணும்லே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து ப்ரீமெச்சூர் பேபி யாருமே இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, இவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. இப்போ ஒன்று வளர்ந்து நிற்கிறான்னா நாங்கள் கெத்தாக சொல்லுவோம், இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் வளர்த்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்குல்ல, நான் இருக்கிறேன். உன்னை யாருமே நான் அப்போவும் உங்கள் ஃபேமிலி முக்கியம் தான். நான் அதெல்லாம் பிரிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்த்ததே கிடையாது சார். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் நானும் உனக்கு முக்கியம் இல்லை, நீ அவங்களெலாம் நினச்சி பார்க்குற, அவங்க நீ இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பேன். அப்படி உண்மையாலுமே அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா என்னோட டெலிவரி அப்போ என் கூட சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்களா இல்லையா சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 4 days இருந்தாங்க சார். அதுக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால அதுவும் மனசாட்சியே இல்லாமல் குழந்தைய விட்டுட்டு போயிடுவோம், இது தேராது அப்படிலாம் சொன்னால் எனக்கு எப்படி சார் இருக்கும்? யாரு எப்படியாவது பொழைச்சு கிடந்தா போதும், நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்து பாரு இந்த நினைப்பு. அந்த நினைப்பு கைப்படியா பிடிச்சி தான் பூரா பயில எல்லா பாரங்களையும் தூக்கி நம்ம தலையில வைக்கணும். அதுக்குன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதியா? நவ் யூ ஆர் மேன் ஆஃப் த ஹவுஸ். அதான் அவங்க சொல்றாங்க. நீங்க மற்றவங்க சொல்றபடி உங்க குடும்பத்தை நடத்த முடியாது. சரிதானே? ஏன் அப்படி இருக்கீங்க? அது என் கேரக்டர் சார். அது என்னால அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மாறுறதுதான் கேரக்டரே. ஒன்று நான் பிடிச்சபடி அதே இருப்பேன், அதை என்னால் மாற முடியாது பிகாஸ் தட்ஸ் மை கேரக்டர்னு சொல்கிறதெல்லாம் சாக்கு போக்கு தான் அது. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. உங்கள் அம்மாவும் உங்கள் மனைவியும் நல்லா ஒன்று மணி க்ளோஸாக இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ரொம்ப அதான் சார். இப்போ அதுதான் ட்ரீம்னு ஆயிடுச்சு சார் எனக்கு. ட்ரீம்னு ஆயிடுச்சுல. அப்போ உங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்போ முடிவு எடுக்கணும்ல. பட் ஆனால் என்னென்னா தம்பி, இது நீங்களே சில முடிவுகள் வச்சுருக்கீங்க. நான் என்னால் செய்ய முடியாது, நான் பண்ணால் ஒத்துக்க மாட்டானுங்க அப்படின்னு. அப்படி ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. இப்பெல்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. கிடையாது. நீங்கள் பண்ணால் ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்குது, உங்கள் மனைவி. அவங்க ஒத்துக்கட்டும். முதல்ல பேசும்போதே நீங்கள் 2 பேரும் கப்பலாக தான் பேசணும். கப்பலாக நீங்கள் பேசி பழகிட்டீங்கன்னா அவங்களே உங்கள்கிட்ட சில விஷயத்த பேச தயங்கிடுவாங்க. உண்மை இவன் தான் குழந்தை. ஓகே, இந்த தஞ்சாவூர் குடும்பம் இதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாம் குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. அது அப்படிப்பட்ட ஒருத்தரை அளவச்சு பார்க்கறதுங்கிறது எந்த வகையிலையும் சரியில்லை. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம். பெத்தவங்க சாபம் எந்த பிள்ளைக்கு வரக்கூடாது. அந்த வேதனையை நான் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீங்களும் உங்க பையனும் ஒண்ணு சேரணும்.